ஷெர்லாக் ஷெர்லாக்கோட சீசன் 1ஓட எபிசோட் 1 ஆன ஸ்டடி இன் பிங்க் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆப்கானிஸ்தான் போரில் காயமடைஞ்ச முன்னாள் இராணுவ மருத்துவரான ஜான் வாட்சன் போர் நடக்கிற மாதிரியும் நிறைய பேர் இறக்குற மாதிரியும் அடிக்கடி கனவு காண்றாரு. அந்த போரோட நினைவுகளை அவரால் மறக்க முடியலை. எப்பவும் அந்த போரையே நினச்சிட்டு ஒரு மாதிரி இருக்காரு. அவரோட டிப்ரெஷன் பற்றியும் அவருக்கு நடக்கிறத பற்றியும் ஒரு பிளாக் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானோட தெரப்பிஸ்ட் சொல்கிறாங்க. பட் அவர் இது வரைக்கும் அந்த பிளாகில் எதுவுமே எழுதலை, பிளாங்காகவே இருக்குது. தெரப்பிஸ்ட் ஏன் எழுதலை அப்படின்னு கேட்கும்போது எனக்கு எதுவுமே நடக்கிறதில்ல அப்படின்னு பதில் சொல்கிறாரு ஜான். இதுக்கு முன்னாடி வருஷம் 3 ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அக்டோபர் 12 சர் ஜெஃப்ரி பேட்டர்சன் அப்படிங்கிற பிஸ்னஸ்மேன் அவரோட பர்சனல் செக்ரட்டரி கிட்ட ஃபோனில் பேசிகிட்டே போகிறாரு. அவர் தவறான ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டதாகவும் அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு கேட்குறாரு. ஒரு டாக்ஸி பிடிச்சி வர்றதான் வழி, வேறு எந்த வழியும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க செக்ரட்டரி சொல்கிறாங்க. அவங்க பேசுகிற விதத்துலேருந்து 2 பேருக்கும் அஃபேர் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. கொஞ்ச நேரத்தில் அவரோட ஆஃபீஸ் பில்டிங்கோட தரையில் பதட்டத்தோட ஒரு சின்னிய கண்ணாடி பாட்டிலில் இருந்து மாத்திரையை எடுத்து சாப்பிட்றாரு. அதுக்கு பிறகு அவருக்கு வலிப்பு வந்து இறக்குற மாதிரி காமிக்கிறாங்க. இறந்தவரோட ஒய்ஃபு ப்ரெஸ் மீட்டில் இது மர்டர் தான், சூசைட் கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு சொல்லி அழுகிற மாதிரியும் காமிக்கிறாங்க. அடுத்தது நவம்பர் 26. 2 பசங்க ஒரே கொடையில் மலையில் நனைஞ்சிட்டு போயிட்டுருக்காங்க. ஜேம்ஸுங்கிற ஒரு பையன் என் வீடு பக்கத்தில் தான் இருக்குது, நான் போய் கொடையை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போகிறாரு. அவரோட ஃப்ரெண்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாரு. பட் அவர் வராதனால அவரும் போயிடுறாரு. ஆனால் ஜேம்ஸ் திரும்பி வர்றதே இல்லை. ஒரு ஜாடியிலேருந்து மாத்திரையை எடுத்து அவர் சாப்பிட்ற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்த நாள் நியூஸ் பேப்பர் ஹெட்டிங்கில் 18 வயசு இளைஞன் தற்கொலைன்னு நியூஸ் வருது. ஜனவரி 27 உள்ளூர் எம்பியான பெத்தும் அவரோட உதவியாளர்கள் 2 பேரும் பாரில் மீட் பண்ணுறாங்க. அவங்களில் ஒருத்தர் பெத்தோட காரு சாவியை எடுத்துக்கிறாங்க. பெத் வந்து குடிச்சிட்டு கார் ஓட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க அதை பண்ணுறாங்க. பெத் திரும்ப அவங்க கார்கிட்ட போய் சாவியை தேடிட்டு இருக்காங்க. அப்போ சாவி இல்லை அப்படின்னோன்னா அவங்க அந்த சைடு முடிக்கிறாங்க. பட் அவங்களும் அதே மாதிரி கொஞ்ச நேரத்தில் ஏதோ ஒரு பாட்டிலை கையில் வச்சிருக்க மாதிரி காமிக்கிறாங்க. எம்பியோட மரணம் பற்றி போலீஸ் ப்ரெஸ் மீட் நடத்துகிறாங்க. எம்பியோட தற்கொலை சர் ஜெஃப்ரி பேட்டர்சன் மற்றும் ஜேம்ஸ் மாதிரியே இருப்பதா சர்ஜன் சாலி டோனோவன் சொல்கிறாங்க. அப்போ இந்த 3 கொலைகளுக்கும் லிங்க் இருக்கா அப்படின்னு ப்ரெஸ் கேட்குறாங்க. இன்ஸ்பெக்டர் கிரெக் லெஸ்ட்ராய்ட் சொல்கிறப்போ 3 தற்கொலைகளும் விக்டிம்ஸ்க்கு சம்மந்தமே இல்லாத இடங்களில் நடந்திருக்கு. அவங்க எல்லாரும் ஒரே விஷத்தை தான் சாப்பிட்ருக்காங்க. ஆனால் அதை தவிர விக்டிம்ஸ்க்கு வேறு எந்த தொடர்பும் இல்லை. இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ரூமில் இருக்க எல்லாருக்கும் ஒரே சமயத்தில் ராங் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது. லெஸ்ட்ரைட் மெசேஜ் இக்னோர் பண்ணிட்டு எங்ககிட்ட இருக்க சிறந்த நபர்கள் இந்த வழக்கை விசாரிப்பதா சொல்கிறாரு. உடனே ஒவ்வொரு ஃபோனுக்கும் மறுபடியும் ராங் அப்படின்னு மெசேஜ் வருது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பற்றி கேள்வி கேட்குறப்போ இது வரைக்கும் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு லெஸ்ட்ரைட் சொல்கிறாரு. உடனே எல்லாருக்கும் ராங்னு மெசேஜ் வருது. பட் லெஸ்ட்ரைடுக்கு மட்டும் வேறு மாதிரி மெசேஜ் வருது. அதாவது என்னை எங்கே கண்டுபிடிப்பது அப்படின்னு உங்களுக்கு தெரியும், SH அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. அடுத்த சீன்லேயே பிங்க் ட்ரெஸ் போட்டு பிங்க் ஷூ போட்டிருக்க ஒருத்தங்க அந்த பாட்டிலில் இருக்க மாத்திரையை எடுத்து சாப்பிட்ற மாதிரி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அடுத்த சீனில் ஜான் வந்து பார்க்கில் நடந்து போயிட்டுருக்காரு. அங்கே அவரோட பழைய ஃப்ரெண்ட் மைக்கை சந்திக்கிறாரு. எங்கே இருக்கீங்கன்னு மைக் கேட்குறப்போ மிலிட்ரி பென்ஷனில் வீடு வாங்க முடியாததால் லண்டனை விட்டு வெளியேறலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜான் சொல்கிறாரு. இன்னைக்கு காலையில் தான் ஒருத்தர் ரூம்மேட்டாக யாராச்சும் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டார், நம்ம பார்க்க போகலாமா அப்படின்னு மைக் கேட்குறப்போ சரி ஓகே பார்க்கலாமே போகலாமே அப்படின்னு சொல்லி ஜான் சொல்கிறாரு. மைக் ஜானை ஒரு லேபுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. லேபில் தான் ஷெர்லாக் மற்றும் ஜான் முதல் முறையாக சந்திக்கிறாங்க. ஷெர்லாக் மைக் கிட்ட ஃபோன் கேட்குறாரு, ஏதோ மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னு. பட் அவர் நான் கோர்ட்லேயே மறந்து விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஜான் வந்துட்டு இந்தாங்க என் ஃபோனை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு கொடுக்குறாரு. அப்போ ஷெர்லாக் இருந்துட்டு நீங்கள் ஆப்கானிஸ்தான்லையா இல்லை ஈராக்லையா அப்படின்னு கேட்குறாரு. உடனே என்ன அப்படின்னு ஜான் கேட்குறப்போ அதை அவர் கண்டுக்காமல் உங்களோட ரூம்மேட் வயலின் வாசிச்சா உங்களுக்கு பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்குறாரு. ஜான் இருந்துட்டு நம்ம ரூம்மேட்டாக இருக்கதான் கேட்க வந்தோன்னு இவருக்கு எப்படிட்டா தெரியும் அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு. அது மட்டும் எனக்கு தெரியாது, நீங்கள் வந்து இராணுவ டாக்டராக இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஷெர்லாக் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜானோட பிரதர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவர்னும் அதனால் அவரை ஜான் வெறுக்கிறதாவும் சொல்கிறாரு. ஜானோட தெரப்பிஸ்ட் ஜான் ஒரு பக்கம் சாஞ்சு நடக்கிறதுக்கு அவரோட காயம் காரணம் இல்லை, அவரோட மனசு தான் காரணம்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. எப்படிடா இவ்வளோ விஷயம் இவருக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி ஜான் ஆச்சரியப்படுறாரு. ஷெர்லாக் தன்னோட பேர் ஷெர்லாக் ஹோம்ஸ்ன்னும் 221B பேக்கர் ஸ்ட்ரீட் தான் தன்னோட அட்ரஸ் அப்படின்னும் ஜான் கிட்ட சொல்கிறாரு. அடுத்த நாள் ஜான் அந்த ஃப்ளாட்டை பார்க்க ஷெர்லாக் கூட போகிறாங்க. மிஸ்ஸஸ் ஹட்சன் 2 பேரையும் வரவேற்கிறாங்க. ஜானும் ஷெர்லாக்கும் ஃப்ளாட்டை பார்த்துட்டு இருக்கும்போது ஜன்னல் வழியாக பார்க்குற ஷெர்லாக் இப்போ இன்ஸ்பெக்டர் கிரெக் லெஸ்ட்ராய்ட் உள்ளே வரப்போகிறாரு. அடுத்ததான் இன்னொரு கொலை நடந்திருக்கு, ஆனால் இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. கரெக்டாக அதே மாதிரி லெஸ்ட்ராய்ட் வராரு. உள்ளே வந்து ஒரு அட்ரஸ் சொல்லி இந்த இடத்துல ஒரு கொலை நடந்திருக்கு, நம்ம இப்போ அதை போய் பார்த்துக்கணும், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஷெர்லாக்கை கேட்குறாரு.
அப்போது க்ரைம் சீனுக்கு வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஜான் ஷெர்லாக்கை முறைச்சி பார்த்துட்டே வராரு. ஷெர்லாக் ஃபோனில் மெசேஜ் பண்ணிட்டே வராரு. ஷெர்லாக் கடைசியாக ஜான் கிட்ட மனசில் இருக்க கேள்வியெல்லாம் கேட்க சொல்கிறாரு. முதலாவது அவங்க எங்கே போகிறாங்க, ஷெர்லாக் சரியாக என்ன செய்கிறாங்க அப்படின்னு ஜான் கேட்குறாரு. ஷெர்லாக், நம்ம ஒரு க்ரைம் சீனுக்கு இப்போ போயிட்டுருக்கோம், அங்கே போய் போலீஸ்க்கு நான் ஹெல்ப் பண்ண போகிறேன், ஏன்னா நான் ஒரு கன்சல்டன்ட் டிடெக்டிவ், உலகத்துலேயே இந்த ஜாபை நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. போலீஸ் இந்த மாதிரி யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்க மாட்டாங்க அப்படின்னு ஜான் கிண்டலாக சொல்கிறாரு. அதுக்கு பதிலடியாக, நீங்கள் மிலிட்ரி டாக்டர், நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்லட்டா அப்படின்னு சொல்லி நிறைய டிடக்ஷன்ஸ் எல்லாம் சொல்கிறாரு. அதாவது அவரை பார்த்தோன்னே அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் அப்சர்வ் பண்ணி அவர் கடைசியில் ஆப்கானிஸ்தானா ஈராக்கா அப்படின்னு கேட்குறாரு. அந்தளவுக்கு திறமையான ஒரு ஆள் ஷெர்லாக் அப்படிங்கிறது இந்த சீன் மூலமாக நம்மளுக்கு தெரிய வருது. அதே போல் ஜானுக்கு ஒரு பிரதர் இருக்குது அப்படிங்கிறத அவரோட ஃபோன் மூலமாக கண்டுபிடிக்கிறாரு. என்ன, நான் சொல்கிறது கரெக்டாக அப்படின்னு ஷெர்லாக் கேட்கும்போது, நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு, பட் எனக்கு பிரதர் கிடையாது, சிஸ்டர் தான். ஹாரியட் அப்படிங்கிறதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஹாரி வாட்சன், அது என் ஃபோனில் வந்து எழுதியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜான் சொல்கிறாரு. ஓகே, பரவாயில்ல, என்கிட்டயே தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஷெர்லாக் சொல்கிறாரு. அடுத்ததான் அவங்க அந்த க்ரைம் சீனுக்கு போகிறாங்க. அங்கே ஷெர்லாக்கையும் ஜானையும் டோனோவன் தடுத்து நிறுத்துறாங்க உள்ளே போகக்கூடாது அப்படின்னு. உடனே லெஸ்ட்ராட் அங்கேருந்து பார்த்துட்டு அவங்க 2 பேரையும் வர சொல்கிறாங்க. அவங்கள லெஸ்ட்ராட் ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே வந்து ஒரு டெட் பாடி இருக்குது. அது வந்து ஜெனிஃபர் அப்படிங்கிற ஒரு பொண்ணு. அவங்க சாகிறதுக்கு முன்னாடி RACHE அப்படின்னு கையால் கீறியிருக்காங்க. ஷெர்லாக் அதை பார்த்துட்டு அது RACHEL ரேச்சலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஷெர்லாக் அந்த டெட் பாடியை நெருங்கி அதிலிருந்து க்ளூஸ் எல்லாம் கண்டுபிடிக்க தொடங்குறாரு. நிறையா விதமான க்ளூஸ் அவருக்கு கிடைக்கிது. இந்த க்ளூவெல்லாம் வச்சு அந்த பொண்ணு காடுங்கிற நகரத்தை சேர்ந்தவ, அவளோட மேரேஜ் வந்து சந்தோஷமாக இல்லை, அவள் நிறைய அஃபேர் வச்சுருக்கா அப்படின்னு நிறைய விஷயத்த ஷெர்லாக் கண்டுபிடிக்கிறாரு. லெஸ்ட்ராட் கிட்ட போய் ஷெர்லாக், இந்த விக்டிம் கிட்ட ஒரு சூட்கேஸ் இருந்திருக்கணுமே எங்கே அப்படின்னு கேட்குறாரு. சூட்கேஸாக கண்டிப்பாக அப்படி எதுவும் இல்லையே அப்படின்னு லெஸ்ட்ராட் சொல்லும்போது, கண்டிப்பாக ஒரு சூட்கேஸ் அங்கே இருக்குது, அதை கண்டுபிடிச்சே ஆகணும், அது வந்து கில்லர் கிட்ட தான் இருக்கும், அதுதான் நம்மளுக்கு முக்கியமான க்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ஷெர்லாக் அங்கேருந்து ஓடுறாரு வேகமாக. ஜான் அங்கே விட்டுட்டே போயிடுறாரு. க்ரைம் சீனை விட்டு வெளியே வந்த ஜான் கிட்ட இன்ஸ்பெக்டர் டோனோவன், ஷெர்லாக் ஒரு ஃப்ரீக்கு, அவனே வந்து இன்னும் கொஞ்ச நாள் கொலைகள் செய்ய போகிறான், அவனுக்கு போர் அடிச்சுன்னா அவன் என்ன வேணாலும் செய்வான் அப்படிங்கிறாருங்க. ஜான் அதை கேட்டுட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு டாக்ஸியை பிடிக்க வெளியே போகிறாங்க. அவர் போகிற வழியில் ஃபோன் பூத்தில் இருக்க ஒரு ஃபோன் அடிக்குது. அவர் அதை எடுத்து பேசுகிறாரு. அப்போ யாரோ ஒருத்தர், உங்களுக்கு இப்போ கூட்டிகிட்டு போக ஒரு கார் வரும், அதில் நீங்கள் ஏறி வாங்க அப்படிங்கிறாரு. முடியாது அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாரு. அதனால் ஜான் வேறு வழி இல்லாமல் அந்த காரில் ஏறி போகிறாரு. அவர் போகிற இடம் ஒரு குடோனாக இருக்குது. அங்கே இருக்க ஆள் ஜானை பார்த்து, ஷெர்லாக்குக்கு நீங்கள் என்ன வேணும், நீங்கள் வந்து ஷெர்லாக் கூட இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களான்னு கேட்குறாங்க. அப்போது அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு ஜான் சொல்கிறாரு. நீங்கள் யார் ஷெர்லாக்கு அப்படின்னு கேட்கும்போது, அவர் வந்து நான் ஷெர்லாக்கோட பரம எதிரின்னு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஜான் கிட்ட, ஷெர்லாக் என்னென்ன பண்ணுறான்னு எனக்கு தெரியணும், அந்த மாதிரி நீங்கள் எனக்கு தகவல் கொடுத்தீங்கன்னா அதுக்கு பதிலாக நான் பணம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஜான் அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு திரும்ப கிளம்பி போயிடுறாரு. அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே ஜானுக்கு ஷெர்லாக் கிட்டேருந்து 2-3 மெசேஜ் வருது. ஏதோ அவசரமாக பேக்கர் ஸ்ட்ரீட்டுக்கு வாங்க, டேஞ்சரஸ் அப்படின்னு. அதனால ஜான் அவரோட ஃப்ளாட்டுக்கு போய் கன்னை எடுத்துகிட்டு ஷெர்லாக் கிட்ட போகிறாரு. ஃப்ளாட்டுக்கு வந்த ஜான் கிட்ட ஷெர்லாக் அந்த விக்டிமோட சூட்கேஸை காமிக்கிறாரு. இது எப்படி உங்களுக்கு கிடைச்சதுன்னு கேட்கும்போது, கண்டிப்பாக அந்த கில்லர் வந்து பிங்க் கலராக இருக்க சூட்கேஸை எல்லா இடத்துக்கும் தூக்கிட்டு போக மாட்டான், அப்போ அவன் எங்கேயாவது அதை வீசி இருக்கணும், அப்போது கொலை நடந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்க குப்பை கிடங்குலாம் நான் போய் பார்த்தேன், அங்கே கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி ஷெர்லாக் சொல்கிறாரு. ஆனால் விக்டிமோட ஃபோன் இந்த சூட்கேஸில் இல்லை, அப்போ கில்லர் தான் அதை எடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷெர்லாக் ஜானை அந்த விக்டிமோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்ப சொல்கிறாரு, ஒரு ஸ்ட்ரீட்டோட பேரை. அப்போ வந்துட்டு எதுக்கு அப்படின்னு ஜான் கேட்கும்போது, இந்த மாதிரி நம்ம இந்த ஸ்ட்ரீட்டோட நேம் அனுப்பிச்சா கில்லர் கண்டிப்பாக யாருன்னு பார்க்கறதுக்காக அங்கே வருவான், அப்போ நம்ம அங்கே போய் அவனை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஷெர்லாக் சொல்கிறாரு. 22 நார்த்தம்பர்லேண்ட் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற அட்ரஸை தான் மெசேஜில் அனுப்பிச்சாங்க. அந்த இடத்துல இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஷெர்லாக்கும் ஜானும் போகிறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் வந்து ஷெர்லாக்கோட பழைய ஃப்ரெண்டு. ஜானை பார்த்துட்டு அவர் ஷெர்லாக்கோட டேட்டுன்னு நினச்சிடுறாரு. அவங்க 2 பேருக்கும் கேண்டில் லைட் டின்னர் மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாரு. ஜான் அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவர் கேட்குறது இல்லை. அப்போ அதே நேரத்தில் ஒரு டாக்ஸி அந்த இடத்துல வந்து நிற்குது. ஷெர்லாக் அதை பார்த்துட்டு எந்திரிச்சு ஓடுறாரு. கண்டிப்பாக அந்த கில்லர் இவனாக தான் இருக்கணும், பேசஞ்சராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க போகிறதுக்குள்ளே அந்த கேப் வந்து போயிடுது. அப்போ ஷெர்லாக் இருந்துட்டு மெயின் ரோடுக்கு போகணுன்னா இவங்க எந்த வழியாக போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க மைண்ட் பேலஸில் யோசிக்கிறாரு. அப்போது ஒரு ஸ்ட்ரீட்டோட வழி அவங்களுக்கு தெரியுது. அந்த வழியாக நம்ம போகலான்னு சொல்லிட்டு ஜானும் ஷெர்லாக்கும் ஓடுறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த பேசஞ்சரை பார்த்துட்டு ஷெர்லாக் கண்டிப்பாக இது கில்லர் கிடையாது, இவர் இப்போ தான் வந்து வேறு ஊர்லேருந்து இங்கே வந்திருக்காரு, இவர் ஒரு டூரிஸ்ட் அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்ணி கண்டுபிடிக்கிறாரு. அப்போது எதுக்கு இப்போ நம்ம இவ்வளோ தூரம் ஓடி வந்தோம் அப்படின்னு ஜான் கேட்குறாரு. ஆனால் அவர் எதுவுமே பதில் சொல்லாமல் திரும்ப அவங்க 2 பேரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டில் மிஸ்ஸஸ் ஹட்சன் அவங்க 2 பேரையும் வரவேற்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, மேலே போலீஸ் வந்திருக்கு, உன்னோட ரூம் எல்லாம் ஃபுல்லாக சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஷெர்லாக் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக மேலே போய் பார்க்குறாரு. அங்கே இன்ஸ்பெக்டர் லெஸ்ட்ராட் அவங்க ரூமையே ஒரே அலசி போட்டு பார்த்துட்டு இருக்காரு.
எதுக்குன்னு கேட்டப்போ இங்கே ட்ரக்ஸை ஒளிச்சு வச்சிருக்கதா தகவல் கிடைச்சிது அப்படின்னு சும்மா சொல்கிறாரு. ஆனால் ஏன் உண்மையான காரணம் அப்படின்னா லெஸ்ட்ராடுக்கு தெரியும் இந்த மாதிரி சூட்கேஸை வந்து ஷெர்லாக் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாரு. அப்போ அந்த எவிடன்ஸை திரும்ப போலீஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரோட ரூமை சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மிஸ்ஸஸ் ஹட்சன் வந்து உனக்கான டாக்ஸி வந்துருச்சு போ ஷெர்லாக் அப்படிங்கிறாங்க. ஷெர்லாக் கோமை எனக்கு கொஞ்சம் யோசிக்க விடுங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அப்போ அங்கேருந்து ரெஸ்ட்ரார் ரேச்சல்ன்ற பேர் அந்த விக்டிமோட இறந்து போன குழந்தையோட பேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஷெர்லாக் அப்போ எதுக்காக இறந்து போன பொண்ணோட பேரை இவங்க சாகிறதுக்கு முன்னாடி எழுதியிருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்போ தான் ஒவ்வொரு க்ளூவும் ஷெர்லாக்கு சிங்க் ஆக தொடங்குது. அந்த ரேச்சல்ங்கிற பேர் ஒரு பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஏதாவது ஒரு மெயில் ஐடியோட பாஸ்வேர்டாக இருக்கும். அந்த இமெயில் ஐடியை வச்சு நம்ம அந்த ஃபோனோட ஜிபிஎஸை ட்ராக் பண்ணலாம். அந்த ஃபோன் இப்போ கில்லர்கிட்ட இருக்குது. அப்போ அதை ட்ராக் பண்ணால் நம்ம கில்லரை கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் ஒரு வெப்சைட்டில் போட்டு ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணுறாங்க. அந்த ஜிபிஎஸ் என்ன ஆகுது அப்படின்னா கரெக்டாக ஷெர்லாக்கோட வீட்டுக்கிட்ட தான் காமிக்குது. அப்போ ஷெர்லாக் திரும்பி பார்க்கும்போது மிஸ்ஸஸ் ஹட்சனுக்கு பின்னாடி ஒரு டாக்ஸி டிரைவர் நின்றுருக்காரு. அந்த ஃபோனையும் ஷெர்லாக் கிட்ட காமிக்கிறாரு. உடனே அந்த ஃபோன்லேருந்து ஷெர்லாக்குக்கு மெசேஜ் வருது, கம் வித் மீ அப்படின்னு. அப்போ தான் ஷெர்லாக்குக்கு தோணுது கண்டிப்பாக எல்லாரும் டாக்ஸி டிரைவர் தான் நம்பி ஏறுவாங்க தெரியாத ஒரு ஊரில். அப்போது அந்த விக்டிம்ஸ் எல்லாம் கடத்தி கொண்டு போய் கொலை பண்ணது இந்த டாக்ஸி டிரைவராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்ஸி டிரைவரை ஃபாலோ பண்ணி போகிறாரு கீழே போன ஷெர்லாக் ஒரு டாக்ஸி டிரைவரை பார்க்குறாரு. அவர் ஒரு வயசான ஆள். அவர் சொல்கிறாரு, நான் தான் இந்த கொலைகளெல்லாம் பண்ணேன். நீங்கள் வந்து இப்போ போலீஸை கூப்பிட்டீங்கன்னா நான் அமைதியாக சரணடைஞ்சிருவேன். ஆனால் அந்த விக்டிம்ஸ் எல்லாம் அவங்களாவே தான் மாத்திரை எடுத்து சாப்பிட்டாங்க. நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல. நான் அவங்ககிட்ட பேச மட்டும்தான் செஞ்சேன். நீங்கள் இப்போ போலீஸை கூப்பிட்டீங்கன்னா நான் எப்படி அதை செஞ்சேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஷெர்லாக் கிட்ட சொல்கிறாரு. உங்களுக்கு நான் அதை எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷெர்லாக்கு யாரும் இல்லாத ஒரு பெரிய பில்டிங்க்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போய் அவர் ஷெர்லாக் முன்னாடி 2 பாட்டிலில் அதே மாதிரி மாத்திரையை வைக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, இந்த பாட்டிலில் ஒன்று வந்து விஷமுள்ள மாத்திரை, இன்னொன்று வந்து நார்மலான மாத்திரை. நீங்கள் வந்து 2ல் எது வேணாலும் சூஸ் பண்ணலாம். நீங்கள் எது சூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் சூஸ் பண்ணாத இன்னொன்று நான் சாப்பிடுவேன். இதுதான் நம்ம கேம் அப்படின்னு சொல்லி அந்த டாக்ஸி டிரைவர் ஷெர்லாக் கிட்ட சொல்கிறாரு. அப்போ ஷெர்லாக், நான் இதில் எதுவுமே சூஸ் பண்ணாமல் நான் பாட்டுக்கு நடந்து போகலாமே, அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு கன்னை எடுத்து ஷெர்லாக் முன்னாடி காமிக்கிறாரு. ஒன்றா நீங்கள் மாத்திரையை சூஸ் பண்ணணும், இல்லாட்டி கண்டிப்பாக இந்த கன்னால் சாகணும் அப்படின்னு சொல்லி டாக்ஸி டிரைவர் சொல்கிறாரு. நம்ம ஷெர்லாக் இருந்துட்டு கண்டிப்பாக அப்போ நான் கன்னையே சூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. உடனே நீங்கள் ஷுவரா அப்படின்னு கேட்கும்போது எஸ் அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தா அது ஒரு ஃபேக் கன்னாக இருக்குது. ஒரு உண்மையான கன்னை பார்க்கும்போது எனக்கு தெரியும் அப்படின்னு ஷெர்லாக் சொல்லிட்டு, நீங்கள் இனி போலீஸ்கிட்ட டீல் பண்ணிக்கோங்க, அவங்க இப்போ இங்கே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கிளம்ப போகிறாரு. அப்போ அந்த டாக்ஸி டிரைவர் இருந்துட்டு, என்ன நீங்கள் பாட்டுக்கு கிளம்புறீங்க, நீங்கள் வந்து கரெக்டாக இல்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேணாமா, நீங்கள் தான் ரொம்ப கிளவர் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவரை வந்து தூண்டுறாரு. இந்த மாதிரி ஷெர்லாக் கரெக்டாக இல்லையான்னு தெரிஞ்சுக்க வேணாமா அப்படின்னு. ஷெர்லாக் அந்த மாத்திரையை எடுத்து பார்க்குறாரு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி எனக்கு சில கேள்விகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டு அவர்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் வந்து தனிமையாக இருக்க ஒரு ஆள், 3 வருஷமாக குழந்தைங்களை பிரிஞ்சிருக்கீங்க. அதோட டாக்டர்ஸ் வந்து நீங்கள் டையிங், அதாவது சாக போகிறவர் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் கொலை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஷெர்லாக் கேட்குறாரு. அதுக்கு அந்த டாக்ஸி டிரைவர் சொல்கிறாரு, எனக்கு வயசாகிடுச்சு, என்னோடய குழந்தைகளுக்கு என்னால் எதுவும் பண்ண முடியல. ஆனால் நான் பண்ணுற ஒவ்வொரு கொலைகளுக்கும் ஒருத்தர் வந்து காசு அனுப்பிச்சிட்டு இருக்காரு என் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஷெர்லாக் யார் அது அப்படின்னு கேட்டால் அவர் வந்து உங்களோட பெரிய ஃபேன் அப்படிங்கிறாரு. என்னோட ஃபேனா, யார் அப்படின்னு கேட்கும்போது அது வந்து உங்களுக்கு தேவையில்லாது அப்படின்னு எதுவுமே பதில் சொல்லாமல் வாங்க இந்த மாத்திரையை சாப்பிடுங்க அப்படிங்கிறாரு. இதுக்கு நடுவில் என்ன ஆகுது அப்படின்னா ஜான் ஷெர்லாக்கை தேடிட்டு அதே மாதிரி ஜிபிஎஸை வச்சு கண்டுபிடிச்சிட்டு வராரு. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா ஆப்போசிட் பில்டிங்க்கு அவர் போயிடுறாரு. அங்கேருந்து ஷெர்லாக் மாத்திரை சாப்பிட போகிறத அவர் பார்க்குறாரு. ஷெர்லாக் ஆபத்தில் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஜான் துப்பாக்கியை வச்சு அந்த டாக்ஸி டிரைவரை சுட்டுறாரு ஆப்போசிட் பில்டிங்லேருந்து. ஷெர்லாக் ஷாக்காக யாரா சுட்டா அப்படின்னு வந்து பார்க்குறா. ஆனால் அங்கேருந்து உடனே போயிடுறாரு ஜான். அந்த டாக்ஸி டிரைவர் கீழே விழுந்து கிடக்குறாரு. ஷெர்லாக் வந்து யார் உனக்கு காசு கொடுத்தது, யார் இந்த மாதிரி கொலைகளெல்லாம் பண்ண சொல்லி சொன்னது அப்படின்னு கேட்குறாரு. அவரை சிரிக்கிறாரு டாக்ஸி டிரைவர் இவரை பார்த்துட்டு. அப்போ வந்துட்டு நான் கரெக்டாக இல்லையாருன்னு சொல்லு அப்படின்னு கேட்டால் அதுக்கும் சிரிக்கிறாரு. உடனே நீ சாக போகிற, ஆனால் உன்னை ஹர்ட் பண்ண இன்னும் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புல்லட் வூண்டில் காலை வச்சு அமுத்துறாரு. அப்போ டாக்ஸி டிரைவர் வழி தாங்க முடியாமல் மொரியாரிட்டி அப்படின்னு ஒரே ஒரு வேர்டை மட்டும் சொல்லிட்டு செத்து போயிடுறாரு. அப்புறம் அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுது. லெஸ்ட்ராட் வந்து இந்த ஷூட் பண்ணவங்க யாருன்னு பார்த்திக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கன்மேனாக தான் இருக்கணும், அவங்க வந்து இவ்வளோ தூரத்துலேருந்தும் பார்த்து சுட்டிருக்காங்க அப்படின்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானை பார்க்குறாரு. அப்போ தான் புரியுது அவருக்கு, ஓ ஜான் தான் இந்த ஷூட் பண்ணியிருக்காரு அப்படின்னு. அதுக்கப்புறம் லெஸ்ட்ராட் கிட்ட இல்லை நான் ஏதோ ஷாக்கில் வளர்றேன், அது மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஜான் கிட்ட போய் ஷெர்லாக்கு, நீங்கள் தான் ஷூட் பண்ணீங்கன்னு தெரியும், அவனை கொன்னோன்னு சொல்லி உங்களுக்கு குற்ற உணர்ச்சியா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஜான், நான் கெட்டவனை தானே கொன்னேன், நல்லவனை கொல்லலையே அப்படிங்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஷெர்லாக்கும் ஜானும் நடந்து போகிறாங்க. போகிற வழியில் ஜானை கடத்திட்டு போன அந்த ஆள் அங்கே தான் இருக்காரு. ஷெர்லாக்கும் அந்த ஆளும் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஜானுக்கு தெரியுது அது ஷெர்லாக்கோட பிரதர் மைக்ராஃப்ட் ஹோம்ஸ் அப்படின்னு. ஓ இதுதான் உன் பிரதரா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் சும்மா பேசிக்கிட்டே போகிற மாதிரி இந்த எபிசோட் முடியுது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட், லைக் எல்லாமே பண்ணுங்கள். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் எபிசோட். சைனிங் ஆஃப். திஸ் இஸ் MS.